ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீத புஸ்தகம் 91 அதிகாரம் 13 வசனம் எப்படியா சொல்லப்படுது. சிங்கத்தின் மேலும் வீரியின் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். ஏசப்பா சொல்றார், இந்த சிங்கத்தின் மேலும் வீரியின் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். எப்படியாப்பட்ட சர்பத்தை நீங்கள் மிதிக்க முடியும், எப்படியாப்பட்ட சத்து நீங்கள் மேற்கொள்ள முடியும். நான் உங்களோட கூட இருக்க, நீங்கள் பயப்படான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நம்ம காலையில் கடந்து வருது. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையோட சரி, கர்த்தர் நம்மளோட கூட இருக்கார். நம்ம ஒருபோது கைவிட மாட்டார். நம்ம உலகமே எப்படியாப்பட்ட சர்பம் எம்னா சரி, நம்மளுக்கு உலகம் எப்படியாப்பட்ட சத்துரு எம்னா சரி, கர்த்தர் நம்மளோட கூட நம்ம ஜெயத்தை கொடுப்பாரு. அதாவது சர்பம் வந்து மோசமான சர்பம். அது வந்து யார் வேணால் வஞ்சிக்கும், யார் வேணால் பாவத்தை தள்ள வச்சிடும். எவ்வளோ பெரிய ஆளுந்த ஈஸியெல்லாம் பாவத்தை தள்ள வச்சிடும். ஏன்னா தந்திரமான சர்பம் பாருங்கள். ஆதாமும் ஏவாளை கர்த்தர் உருவாக்கி அவங்களை ஏதம் தோட்டத்தில் கொண்டு போயிட்டு அவர் சொல்கிறார், ஏசப்பா சொல்கிறாரு, தோட்டத்தில் சகல கனிகனியை பூசிக்கலாம், அதை நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மட்டும் பூசா சொல்லி கர்த்தர் அதை ஏதோ பொருளை கொண்டு போய் எல்லாமே அவங்க சகலத்தையே கொடுத்தாரு. அந்த கார்டனே ஒரு அழகாக இருக்கும். அங்கே இருக்க பழங்கள் எல்லாம் சூப்பராக நேச்சுரலாக அப்படியே போட்ட சூப்பராக அவங்கள உருவாக்கி அவங்கள கொண்டு போய் எல்லாமே கர்த்தர் செஞ்சு அவங்க கீழ்ப்படியாமல் அந்த சர்பம் அந்த அதாவது ஏவாளை வஞ்சி அவன் என்ன பண்ணுறான், போயிட்டு அந்த பழத்தை வாங்கி அவன் சாப்பிட்டு இல்லாமல் கணவனுக்கு ஆதாமுக்கே கொடுத்தா. அவங்க 2 பேரும் கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை அந்த சர்பத்துக்கு செவில் கொடுத்தாங்க. பாருங்கள் சர்பம் எப்படி வச்சுட்டு பாருங்கள். கர்த்தர் அவங்களுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சு எவ்வளோ அழகாக அவங்கள உருவாக்கி அவங்களுக்கு கார்டனை கொடுத்தாருன்னா, அது சூப்பராக அவங்கள வஞ்சித்து அவங்களை எப்படி ஏமாற்றிச்சு பாரு. அப்படிமாரி ஏமாற்றி அவங்க தோட்டத்தை விட்டு அவங்க கர்த்தர் வெளியே போக முடிய வச்சிட்டாரு. இன்றைக்கி நம்ம கூட வாக்க நம்ம எச்சரிக்கையாக இருந்தோம். கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கோம். அதே மாதிரி நம்ம உயர ஸ்தலத்தில் இருக்கும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கும்போது அது வந்து எப்படி வேணால் சர்பம் வஞ்சித்துடும், எப்படி வேணால் ஈஸியாக வஞ்சி நம்ம கீழே தரணும். நம்ம எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, நம்ம உஷாராக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சர்பம் அப்படியேப்பட்ட சர்பம், ஏன்னா கர்த்தரையே வஞ்சித்த சர்பம். அதனால் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருங்க. சர்பத்துக்கு ஒரு நாள் செவியில் கொடாதீங்க. அதே போல் நீங்கள் சர்பத்துக்கு ஒரு நாள் பயப்படாதீங்க. நீங்கள் சர்பத்தை கண்டு நீங்கள் பயந்தீங்கன்னா அது உங்களை மேற்கொள்ளலாம். நீங்கள் சர்பத்தை கண்டு பயப்படாமல் ஏசப்பாக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா அது உங்களை பயப்படும். அப்படியாப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் ஒரு நாள் பயப்படாதீங்க. எப்படியாப்பட்ட சத்துருவை நீங்கள் மேற்கொள்ள முடியும், எப்படியாப்பட்ட சர்பத்தை நீங்கள் மிதிக்க முடியும். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த இந்த வேதத்தை வச்சு அதை அடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சர்பங்களும் தேளுகளும் மிதிக்கும் சத்துரும் சகல வல்லமை அதிகாரம் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் நம்மளோட வாழ்க்கையை கர்த்தர் இந்த கொடுத்த அந்த ஆயத்தை வச்சு நம்மளுக்கு ரொம்ப சர்பத்தை நம்ம அடிக்கலாம், நம்மளுக்கு ரொம்ப சத்துரம் மிதிக்கலாம். ஆமேன்.